இன்று உலகம் முழுவதும் சர்வதேச மகளிர் தினம் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. பெண்களின் சாதனைகள், தியாகங்கள் மற்றும் சமூகத்தில் அவர்கள் வகிக்கும் முக்கியமான பங்கு ஆகியவற்றை நினைவு கூறும் நாள் இதுவாகும். இந்த முக்கியமான நாளை முன்னிட்டு தமிழ் திரையுலக சூப்பர் ஸ்டாரும் அரசியல் தலைவருமான விஜய் பெண்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை இன்று நடத்துகிறார். இந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்தது? விஜய் என்ன பேசினார்? பெண்களுக்காக அவர் அறிவித்த முக்கிய விஷயங்கள் என்ன? இந்த வீடியோவில் முழு விவரங்களையும் பார்க்கலாம். முதலில் சர்வதேச மகளிர் தினம் ஏன் முக்கியம் என்பதை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8 அன்று உலகம் முழுவதும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பெண்களின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் அவர்களின் சமூக பங்களிப்பை உலகுக்கு நினைவூட்டும் நாளாக இது உள்ளது. இந்த நாளில் அரசியல் தலைவர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் பல பிரபலங்கள் பெண்களின் முன்னேற்றம் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்றைய தினத்தில் விஜய் பெண்களுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதித்த பெண்கள் கலந்து கொண்டனர். சமூக சேவையில் ஈடுபட்ட பெண்களுக்கு பாராட்டு வழங்கப்பட்டது. மாணவிகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசப்பட்டது. விஜய் தனது உரையில் பெண்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அவர் கூறிய முக்கியமான கருத்துகள்: ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் பெண்களின் முன்னேற்றத்தில்தான் இருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பாகவும் தன்னம்பிக்கையுடனும் வாழ வேண்டும். பெண்களின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வேண்டும். இந்த கருத்துகள் அங்கு இருந்த மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. இது தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல். இதை ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உடனே விஜய் பாஜகவுக்காக பேசுறாரு அப்படின்லாம் திருச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரெகுலராக ஒன்று பண்ணுவாங்கல்ல, நம்மளுடைய சிறுபான்மை சகோதரர்களை பயமுறுத்தி ஒரு ஏமாத்து வேலை ஒன்று செய்வாங்கல்ல, அது இனிமே அவங்களால தொடர்ந்து செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் என்ன பேசினாலும் அதை திருச்சி பேசுறது, அந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் டெல்லின்னு கூவுறதும், அடிக்கிற கொள்ளைக்கு ரைடு வந்துட்டா டெல்லிக்கு வெள்ளை கொடை பிடிக்கிறதும், இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தமிழ்நாட்டை காப்பாற்றுறது திமுக தான், தமிழ்நாட்டை பிழைக்க வைக்கிறது திமுக தான், இதெல்லாமே பண்ணுறது திமுக தான், ஸ்டாலின் சார் தான். இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது பாஸ். சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அதனால இந்த தமிழ்நாடு இன்னொன்று வேற ஒன்று சொல்றாங்க. அது என்னடானா, தமிழ்நாட்டு அணி டெல்லி அணியா? கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது கிரிக்கெட்லயும் விசில போடுறது தமிழ்நாடு தான், சிஎஸ்கே. வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம டிவிக்கே தான். தமிழ்நாடு தான் டிவிக்கே தான் தமிழ்நாடு. இந்த அணி, அந்த அணி, டெல்லி அணி, இதெல்லாம் அனைத்தும் உடைஞ்சி நொறுங்கும். டிவிக்கே அடிச்சு நொறுக்கும். எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் நடுவுல வேற யாராலையும் உள்ள நுழையவே முடியாது.